செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் நடைபெற்ற பெண்கள் சிகை அலங்கார போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களுக்கான சிகை அலங்கார போட்டி திருச்சியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து பெண்கள் கலந்து கொண்டனர். சுமார் 60 பெண்கள் கலந்து கொண்ட போட்டியில் 30க்கும் மேற்பட்ட அழகழகான சிகை வடிவமைப்புகளுடன் பெண்கள் தோன்றியது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் கூறுகையில், இந்த வகை போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் தங்களது திறமைகள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதுபோன்ற பல போட்டிகளை தங்களது கல்லூரி நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். Competition is conducted for hairstyle. This helps us to improve our talents. Our college used to conduct many competitions like this. Apart from studies, they used to conduct many extracurricular activities. திருப்பூரில் போலி கிரெடிட் கார்டு மூலம் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண் உட்பட சிலரை போலீசார் தேடி வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவிலில் பிரபல நகை கடைக்கு சென்ற டிப்டாப் ஆசாமிகள் கிரெடிட் கார்டு கொடுத்து 4 பவுன் நகையை வாங்கியுள்ளனர். இதேபோல் காங்கேயம் நகை கடையிலும் கிரெடிட் கார்டு கொடுத்து நகை வாங்கிய போது சந்தேகமடைந்த உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களை விசாரித்ததில் போலி கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நகை வாங்கியது தெரியவந்தது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் போலி கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அவர்கள் கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரெடிட் கார்டுகளை போலியாக தயாரித்து அதன் மூலம் கடைகளுக்கு சென்று, குறிப்பாக தங்க நகை கடைகளுக்கு சென்று 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை ஏமாற்றியுள்ள 6 பேர் கொண்ட கும்பலில் 4 பேரை கைது செய்துள்ளோம். இந்த 4 பேர்களிடம் விசாரணை செய்ததில் இந்த கும்பல் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இந்த கிரெடிட் கார்டுகளை போலியாக தயாரித்து அதன் மூலம் பணங்களை ஏமாற்றியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 4 பேர் கொண்ட டிப்டாப் ஆசாமிகளை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பல வங்கிகளின் போலி கிரெடிட் கார்டுகள், லேப்டாப், 7 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் கொடுத்த தகவலின்படி மோசடி கும்பலில் ஈடுபட்ட மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்டு வரும் சென்னையை சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் திருப்பூரை சேர்ந்த சுவாதி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு கும்பகோணம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள துர்காம்பிகை தாயை ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் துர்காம்பிகை திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இந்த திருக்கோவிலுக்கு துர்க்கை அம்மனை தரிசனம் செய்ய கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவல்துறை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மனோகரன். இவருக்கு சொந்தமான காலிமனை பகுதியில் வீடு கட்ட முயற்சி செய்தபோது அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அவரிடம் பேரூராட்சிக்கு சொந்தமான இடம் என்று தகராறு செய்தனர். இதனால் மனோகரன் அந்த மனையை கையகப்படுத்த சேத்தியாத்தோப்பு காவல்துறை ஆய்வாளரிடம் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று காவல்துறை ஆய்வாளர் பிரபாகரன் கேட்டுள்ளார். பின்னர் 5,000 ரூபாய் கொடுப்பதாக கூறி மனோகரன் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் மனோகரன் காவல்துறை ஆய்வாளர் பிரபாகரனிடம் லஞ்சம் கொடுக்கும்போது மாறுவேடத்தில் அங்கு இருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் அண்மையில் நெய்மண்டி உரிமையாளரிடம் வருமான வரி அதிகாரிகள் போல் நடித்து கொள்ளையடித்து சென்ற நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காங்கேயம் சுபாஷ் வீதியில் குடியிருக்கும் நெய்மண்டி உரிமையாளர் குழந்தைசாமி வீட்டில் 2 மாதங்களுக்கு முன்னர் திடீரென அதிகாரிகள் போல் உடையணிந்த சிலர் வந்து தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று கூறியுள்ளனர். குழந்தைசாமியின் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று கூறிய அவர்கள் வீட்டில் இருந்த 27 லட்சம் ரூபாய் பணத்தையும் 5 பவுன் நகையையும் எடுத்துக்கொண்டு ஆவணங்களை காண்பித்து அலுவலகத்தில் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கூறி சென்று விட்டனர்.
பின்னர் விசாரித்ததில் அந்த நபர்கள் போலி ஆசாமிகள் என்று தெரிய வந்ததால் உடனடியாக குழந்தைசாமி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தீனதயாளன், மதுரவாயிலை சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் தியாகராஜன், ஆட்டோ ஓட்டுநர் வடிவேல் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர். இவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வருமான வரி அதிகாரிகள் போல் நடித்து கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவர்களிடம் 1,70,000 ரூபாயும் 40 சவரன் தங்க நகையும் கைப்பற்றப்பட்டது. திருட்டு போன 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் திருட்டு போன 400 சவரன் தங்க நகைகள், 100 மோட்டார் சைக்கிள்கள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 7 லாரிகள், 9 கார்கள் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். இது தொடர்பாக குற்றவாளிகள் 193 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு 2 கோடி ரூபாய் ஆகும். போலீஸ் ஐஜி சைலேந்திரபாபு அவற்றை உரியவரிடம் வழங்கினார். திருட்டுகளை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 400 பவுன் நகை, கேஷ் 3 lakhs, ஒரு 100 மோட்டார் சைக்கிள், அதே மாதிரி 6 லாரி, 7 கார், அதே மாதிரி ஒரு 30 டன் லெட் ஆக மொத்தம் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மீட்டிருக்கிறோம். அந்த பொருட்களுடைய உரிமையாளருக்கு இந்த பொருட்களை இன்னைக்கு நம்ம திருப்பி கொடுத்துருக்கிறோம். இதில் மீண்டும் இந்த குற்றவாளிகள் தவறு செய்யாத வகையில் தொடர்ந்து வழக்கமாக குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்கிறோம். உடுமலைப்பேட்டை அருகே சுமார் 1,50 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை அபகரிக்க முயன்ற திமுக பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள கள்ளப்பாளையம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜலப்பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான 120 ஏக்கர் நிலம் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ளது. இதில் 17 ஏக்கர் நிலம் அதே கிராமத்தை சேர்ந்த கனகராஜ், சுந்தரசாமி, சிவராஜ் ஆகியோருக்கு குத்தகை விடப்பட்டது. இந்நிலையில் கள்ளப்பாளையம் திமுக பிரமுகர் பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த நிலத்திற்கு போலி ஆவணம் தயாரித்து அபகரிக்க முயன்றுள்ளார். பூமியினுடைய மொத்த மதிப்பு இந்த 17 ஏக்கரா 29 சென்ட் மதிப்பு வந்து 1.25 கோடிங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ. திமுக கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் தான் வாங்கியிருக்காருங்க. ஆனா வந்து இந்த பூமி வந்து முழுசா கோயிலுக்கு சேர்ந்ததா எல்லாத்துக்குமே தெரியும், ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். போலி ஆவணங்கள் மூலம் தான் இதை வாங்கியிருக்காங்க. இதுகுறித்து குத்தகைக்காரர்கள் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்னிசை குழுவினரின் பாடல்களை பிரபலப்படுத்த அழகிகளின் ஆடை அலங்கார காட்சி அமெரிக்காவில் புதுமை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.